இது வந்து வேர்க்கடலை நல்லாட்ட. இது வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி களை செடி கீழாநெல்லி இது கூட இருக்குது. அது சும்மா போட்டது. இதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் இருக்கிற களைகள்லாம் பிடிங்கணும். புல்லு அது இது எல்லாத்தையும் பிடிங்கணும். இப்போ இது என்ன சொல்கிறதுன்னா இது எல்லாமே வேர்க்கடலை செடி தான். சும்மா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு இதெல்லாம் வேர்க்கடலை செடி தான். இப்போ இதையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி இப்படியே செடியை இப்படி சாய்ச்சிட்டு இந்த செடியை இப்படி சாய்ச்சிட்டு இந்த செடிக்கும் வந்து பதியம் போடணும். இதெல்லாம் வந்து வேர் இறங்கி தான் கல்லை பிடிக்கும். நான் இது வரைக்கும் தெரியாது எனக்கு. இப்போ வந்துட்டு அந்த வேர்க்கடலை விவசாயி அவங்க வந்து நிலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேர்க்கடலைக்கு வந்துட்டு பதியம் போட்டு தான் இதே போல் பெரிய பேரல் வச்சுட்டு அதில் வந்துட்டு நிறையா மண் மூட்டையெல்லாம் போட்டிட்டு உருட்டி விட்றாங்க. செடி அந்த தோட்டத்தில் வயலில் நிலத்தில் வந்து நிறைய வேர்க்கடலை செடி போடும்போது அதில் வந்துட்டு உருட்டி விட்றாங்க. உருட்டி விடும்போது என்னன்னு சொன்னால் இப்படி வந்து பேரல் வச்சு இப்படி உருட்டும் போது செடி வந்து இப்படி சாஞ்சிருது. சாயும் போது உங்களுக்கு வந்து வேர் இறங்கிட்டு கல்லை வந்து நிறையா பிடிக்குது. இப்போ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுறது? அப்போ நம்ம இதை போல் தான் நம்மளே இதை சாய்ச்சி விட்டு மண் வந்து அணைச்சி விடணும். இதை பாருங்கள் வேர்க்கடலை செடி தான். இதெல்லாம் வந்துட்டு வேர்க்கடலை செடி பூத்திருக்கு பாருங்கள். நான் வந்து இப்போ இதுவும் வந்து அகலமான நெக்ஸ்ட் டைம் வந்து அகலமான ஒரு இதில் வந்து போடணும். இதை வந்து பிடுங்கிட்டு வைக்க முடியாது. அது வந்துட்டு என்னன்னு சொன்னால் இப்படியே மண் வந்து சாய்ச்சி விட்டு நம்மளே மண் அணைச்சி விடணும். பிடுங்கிட்டு வைக்க முடியாது. இதெல்லாம் அப்படி தான் பண்ணுது. எல்லாமே வேர்க்கடலை தான். இது எல்லாமே வேர்க்கடலை. இதுதான் வந்து காயாக இறங்குமா. இது வேர்க்கடலை செடி. இது என்னன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சரியாக தெரியாதனால விட்டுட்டோம். இதுதான் வேர்க்கடலையோட செடியோட வேர். இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னே புரியல. நிறைய வந்திருக்கு பாருங்கள். வேராக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வேர். இந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் வேர் தான். இதை வந்து நம்ம வந்து பதியம் போடணும். பதியம் போட்டால் தான் வேர்க்கடலை நிறையா வரும். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. சரி, ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வராது. இது வந்து வர மாட்டேங்குது. வரல. அவ்வளோதான். பிடுங்குனா வேரோட தான் பிடுங்கணும் போல இருக்குது. நல்லா தழைச்சி வந்துருச்சு. நல்லா ஒரே செடியிலேயே பாருங்கள் எவ்வளோ செடி. ஒரு வேர்க்கடலை செடியிலே எவ்வளோ கிளைகள் வந்துருக்கு பாருங்கள். இந்த வேர் இதெல்லாம் வந்து நிலத்தில் வந்து பதியணும். நிலத்தில் பதிஞ்சாதான் வந்து இப்படி நிலத்தில் பதிஞ்சாதான் வந்து நல்ல கல்லை வருமா. இப்படி நிலத்தில் வந்து பதிஞ்சாதான் வந்து வேர்க்கடலில் வரும் நிறையா. இதெல்லாம் மண்ணெல்லாம் கொட்டிட்டு மழை பெஞ்சு எல்லாம் நனைஞ்சு கிடக்கு. மண்ணெல்லாம் கொட்டி சரி பண்ணி இதுமாரி சாய்ச்சி வச்சா தான் வரும் வேர்க்கடலை. வந்துட்டு நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக 1 ஏக்கரை 5 ஏக்கராக வந்து வேர்க்கடலை போடுறாங்கல்ல, அவங்க வந்து பேரல் உருட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த செடியை வந்து பேரல் உருட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரல் உருட்டுறதுன்னா இதுதான் பேரல். இது போல் ஒரு ட்ரம்மு பேரல் வச்சுட்டு அவங்க வந்து இதுக்குள்ளே வந்து மண் மூட்டையெல்லாம் போட்டுட்டு இதை சாய்ச்சிட்டு ரோடு ரோலர் பார்த்துருக்கீங்களா? ரோடு ரோலர் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர் தான். அதனால் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ரோடு ரோலர் மாதிரி நல்லா வந்துட்டு அந்த கடலை செடி மேலே செடியை வந்து உருட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த செடி வந்து சாஞ்சிருது. இப்படி சாய வச்சிடுறாங்க. இந்த செடி பூச்செடியோடு வந்ததுனால இதை ஒன்றும் பண்ண வேணாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அப்போ இந்த செடியை வந்து இப்படி சாய்ச்சி விடணும். இது கெப்பாசிட்டி இல்லை இந்த தொட்டி. இது சும்மா ஒரு ஆசைக்கு சும்மா சாய்ச்சி விட்டு பதியம் போடுறேன். இது வந்து வேஸ்ட்டு. இந்த செடி நல்லா வந்திருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் பிடுங்கி வச்சா வந்துட்டு இதாகிடும். பிடுங்கி வச்சா வேஸ்ட்டாக போயிடும். இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், பார்ப்போம், பதியம் போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை செடியை வந்து பதியம் போடுறோம். இதுதான் பதியம் போடுறது. செடியை சாய்ச்சி விட்டுட்டு பதியம் போடுறோம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேர்க்கடலை செடி இதெல்லாம் அழகாக வந்திருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்படி தாங்க பதியம் போடணும். இந்த இடத்துல மண்ணை நோண்டிட்டு இந்த செடியை வந்து இதை பாருங்கள், இதிலே பிஞ்சு கல்லை வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. குட்டி ஒன்று வேர்க்கடலை வந்திருக்கு, தெரியுதுங்களா? இது குட்டி ஒன்று வேர்க்கடலை. இது வந்து மண்ணில் வந்து நல்லா சாய்மானமாக இருந்தால் வரும். இந்த மாதிரி எல்லா கலர் பூ பூத்தாலே வந்து வேரில் வந்து கடலை இறங்கும். இதுதான் வந்து வேர்க்கடலையோட பூ, மல்லாட்டை. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை, மல்லாட்டை. சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தாலாம் வந்துட்டு விவசாயி தான். அதனால் எனக்கும் வந்துட்டு கார்டன் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. வந்துட்டு இவ்வளோ நாளாக தெரியல நம்மளுக்கு. நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் மாடி தோட்டத்தில், ஆனால் எனக்கு தெரியல. நினச்சி வச்சு பார்க்கலாம். இதையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. செடி வந்து இது போல் தான் வந்து மல்லாட்டை செடி வேர் இறங்குதான்னு பார்க்கலாம். நிலத்தில் இருந்துச்சுன்னா, அகலமான தொட்டியில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுமாரி அகலமான தொட்டியில் க்ரோ பேக்கில் நம்ம வந்து வேர்க்கடலை செடி போடணும். இதுமாரி அகலமான இதில் போட்டால் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை மண் வந்து இது போல் தான் அணைச்சி விடணுமா. அந்த விவசாயி கொடுத்த டிப்ஸு தான் இது. வந்து என்ன சொல்கிறது, வேர்க்கடலை செடிக்கு வந்து புதிய ஒரு யுக்தி தான் இது. இது அந்த காலத்தில் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து வேர்க்கடலை வந்து ட்ரம் உருட்டுறதுங்கிறது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். என்ன அவர் ஒரு விவசாயி செஞ்சாங்க, அதே மெத்தடை நானும் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு சாய்ச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு சாய்க்கணும். இந்த செடி வரட்டும். இதுதான் நம்மளோட பிரைட் டெரஸ் கார்டன் மாடி தோட்டம். பாருங்கள், இன்றைக்கி வேர்க்கடலை செடி எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஸ்டின் கேளுங்க. வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.